இந்த பாலக் பன்னீர் வந்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது வந்து ஹோட்டலில் விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இதுக்கு வந்து அவங்க ஹோட்டல்லலாம் வந்து வெறும் சிம்பிளாக செய்வாங்க. நான் நல்லா நிறைய மசாலா போட்டு நல்லா காரம் சாரமாக செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து பாலக்கீரையை வந்து நம்ம ஒரு கட்டு வாங்கி நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு சும்மா சாப் பண்ணி போட்டுடலாம் ரஃப்பாக. அதுக்கப்புறம் வந்து மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவை அத்தனை போட்டுக்கலாம். நான் ஒரு 5 மிளகா போட்டிருக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு, தக்காளி 1, வெங்காயம் 1 வெட்டி போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கிண்ணம் ஒரு நிறைய தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப அப்படி மூழ்கிற அளவுக்குலாம் தண்ணி வேண்டாம். வெறும் லைட்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி போட்டு இதை நம்ம வேக விட்டுறலாம். இது நல்லா சூப்பராக வெந்து வரட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஆவி வந்தாலே வெந்துடும். இது கீரை தானே, இது அரைச்சி நம்ம திருப்பி தாளிக்க போகிறோம். அதனால வந்து இதை வேக விட்டுட்டு நம்ம இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இதை அரைக்கிறதுக்காக இதை தனியாக வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நமக்கு பூண்டு தேவைப்படும். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். ஹோட்டலெல்லாம் அவ்வளோ பூண்டு போட மாட்டாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு தாளிச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அதோட ஃப்ளேவர் வரும். அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, காஞ்ச மிளகா 2, வெங்காயம் 1 சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான், ரொம்ப தேவையில்லை. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போதும். இப்போ லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து பன்னீர் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம பச்சையாக போடுறதுக்கும் இதை ஒரு டைம் இப்படி பண்ணி போடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது டேஸ்ட்டோடது. இதை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதுல தான் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இதை வந்து நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த கீரையை வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கணும். இதில் வந்து திப்பையாக அரைக்காதீங்க. நல்லா நைஸாக அரைச்சி இப்படி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு அரைச்சி நம்ம அதை தனியாக வச்சுருவோம். இப்போ நம்ம தாளிக்க வச்சுருவோம். அதே நம்ம பன்னீர் வறுத்த கடாய் தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு சீரகம் போட்டு ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுடலாம். இதெல்லாம் அந்த தடுக்காக தான் ரொம்ப வாசமாக இருக்கும். இதில் வந்து நல்லா பூண்டு பாருங்கள் எவ்வளோ சாப் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஒரு 10 பல் பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருங்க. நல்லா வதங்கி கலர் மாறி வரட்டும். கலர் மாறி வரும்போது பச்சை மிளகாவும் இஞ்சும் போட்டுடலாம். இந்த 2ஐயும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா கலர் மாறணும். அந்த வாசம் தான் இதுக்கு இந்த கீரைக்கு நல்லாயிருக்கும். பாலக் பன்னீரின் போது ரொம்ப ப்ளெயினாக இல்லாமல் ரொம்ப ஒரு தடுக்காவோட ஒரு காரம் சாரமாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த கீரை. அதனால் வந்து நல்லா வதக்கி கலர் மாதிரி வந்துருச்சு இல்லை. இப்போ வந்து இந்த ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு இது கூட வதக்கிடணும். இது வந்து இந்த பச்சை வாசம் போகணும். அப்போ தான் வந்து அந்த கீரையில் வந்து வாசம் வேறு மாதிரி வராது, நல்லாயிருக்கும். ஒரு பச்சை வாசம் இல்லாமல் வதக்கிடணும். அந்த ஒரு கொஞ்சம் கலர் மாறி அந்த கடலை மாவோட வாசம் நமக்கு வரணும் நல்லா. அந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரையை போட்டுடலாம். இப்போ ஒன்றும் நல்லா வதங்கி வந்துருச்சு. எல்லாமே கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கீரையை அரைச்சி வச்சுருக்க கீரையை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி அவிச்சோம் இல்லையா, அவிச்சதில் மீதி இருக்க தண்ணியை நம்ம இதிலே ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் திக்னஸ் இருக்கும். நம்ம சப்பாத்தி கூட வேணுன்றதுனால நான் கொஞ்சம் திக்காக பண்ணுறேன். உங்களுக்கு ரைஸ் கூட சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ நான் வந்து அந்த மிக்ஸியும் கழுவி ஊற்றிட்டேன். சேம் டைம் அந்த அவிச்ச தண்ணியும் அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக போடுங்க, இல்லைனா கீரையில் வந்து டக்குன்னு உப்பு தூக்கிடும். அதனால் வந்து உப்பு தேவையான அளவு கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பன்னீர் போடணும். பன்னீர் தனியாக இருக்குது வதக்கி வச்சது. அதை வந்து நல்லா கிண்டி விட்டே இருக்கலாம். அடிக்கும், அப்படியே வந்து கொதித்து டப்பு டப்புன்னு அடிக்கும். அதனால் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஏன்னா வந்து திக்காக இருக்கு இல்லையா, அதனால் வந்து பட்டக்குன்னு அப்படியே வெடிக்கிற மாதிரி தெரிக்கும். அதனால் வந்து இதை மூடி போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் வந்து
எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நமக்கு நிறைய பன்னீர் சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறையவே பன்னீர் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா நிறையவே பன்னீர் போடுறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே பன்னீர் நல்லா சாப்பிடுவோம். அதனால் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் மேலே போட்டு ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சு ஊற்றணும். வேறு நிறைய ஐட்டம் இதில் இல்லை. இவ்வளோ தான். இதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சிங்கனாலே சூப்பராக வரும். நல்ல லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு நம்ம க்ரீம் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா அது தேவையில்லை. நான் கொத்தமல்லி மட்டும் போட்டு கூட இறக்கி சாப்பிட்லாம். என்கிட்ட க்ரீம் இருந்துச்சு. அந்த க்ரீம் வந்து லைட்டாக மேலே ஊற்றி விட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். காரம், உப்பு, உரைப்புன்னு எல்லாமே நல்லா டேஸ்ட் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு. ஒரு பெஸ்ட்டு ஐட்டமாக இருக்கும். நம்ம கீரை சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.